அனைவருக்கும் லாலிட் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சிபிசியில் ஆர்டர் 7ல் ரூல் 11லேருந்து 18 வரைக்கும் பார்க்க போகிறோம். உரிமையல் விசாரணை முறை சட்டம் 1908 கட்டளை 7. இதனுடைய பெயர் வழக்குரை, ஆங்கிலத்தில் பிளைண்ட்டுன்னு சொல்லுவோம். ரூல் 1லேருந்து 18 வரைக்கும் இருக்குது. இதில் நம்ம ரூல் 10 வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் ரூல் 11லேருந்து 18 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ ரூல் 11 ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டை பற்றி பேசுது. வழக்குரையை நிராகரித்தல். இங்கே ஏலேருந்து எஃப் வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து வழக்குரை நிராகரிப்பு செய்யப்படும். ஸோ இங்கே ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வழக்கு மூலத்தை வெளிப்படுத்தவில்லை. வழக்கு மூலம்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்கிறோம். காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது அந்த வழக்கை ஏன் தொடுக்குறீங்க அப்படின்றதுக்கான காரணங்கள். ஸோ அந்த காரணங்களை வெளிப்படுத்தலை அப்படின்னா இங்கே வழக்குரை நிராகரிக்கப்படும். அடுத்து பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வழக்குரை குறை மதிப்பீடு செய்யப்பட்டா, அதாவது நம்ம வழக்குரையை சரியாக மதிப்பீடு செய்யணும். மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் கண்டிப்பாக முக்கியம். இது பார்த்திங்கன்னா டிஎன் கோர்ட் ஃபீஸ் அண்டு சூட்ஸ் வேல்யூவேஷன் ஆக்ட் இதுபடி தான் நம்ம செய்கிறோம். ஸோ மதிப்பீடு மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் ரொம்ப முக்கியம். அப்படி குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தா நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய காலத்தில் அதை நம்ம சரியாக மதிப்பீடு செய்யணும். அப்படி மதிப்பீடு செய்யலை, மதிப்பை நீதிமன்றமே திருத்தும்படி வேண்டுறுத்துது அப்படின்னா அதை நம்ம செய்யணும். அப்படி வாதி தவறும் பட்சத்தில் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் செய்யப்படும். ஸோ குறை மதிப்பீடு மெமோ ஆஃப் வேல்யூவேஷனை நம்ம ப்ராப்பராக பண்ணல, குறைவாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நீதிமன்றம் சொல்லக்கூடிய காலத்துக்குள்ளே நம்ம அதை திருத்தணும். அப்படி திருத்தலை அப்படின்னா வாதி அதை செய்ய தவறிட்டாரு அப்படின்னா வழக்குரை நிராகரிக்கப்படும். அடுத்து சீல என்ன சொல்கிறாங்கன்னா, உரியவாறு மதிப்பீடு. அதாவது இங்கே வழக்குரை மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்குது, ப்ராப்பராக இருக்குது. ஆனால் குறைவான வில்லை ஒட்டப்பட்ட தாளின் மீது தான் எழுதப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த வேல்யூவேஷன் ஆக்ட் படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம 800 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கோன்னா 200 ரூபாய்க்கும் நம்ம மறுபடியும் ஸ்டாம்ப் பண்ணணும். அந்த ஸ்டாம்ப்பு நீங்கள் கொடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா நீதிமன்றம் அறிவுறுத்தும். அவங்க சொல்லக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அதை செய்யணும். அப்படி செய்யலைன்னா இந்த சிச்சுவேஷன்லேயும் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் ஆகும். அடுத்து டீல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உரிமை வழக்கில் பார்த்திங்கன்னா வழக்குரை தாக்கல் செய்யப்படுது. அந்த வழக்குரையை படிக்கும் போதே சட்டத்தால் இந்த விஷயம் இந்த வழக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுதுன்னா அப்போது வழக்குரை ரிஜெக்ட் செய்யப்படும். அடுத்து ஈல என்ன சொல்கிறாங்கன்னா, இரட்டைப்படிகள், அதாவது 2 காப்பீஸ் வைக்கணும். அப்படி அதை வச்சு தாக்கல் செய்யலைன்னா கூட வழக்குரை நிராகரிப்பு செய்யப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்து எஃப்ல பார்த்திங்கன்னா, வாதி விதி 9, அதாவது இந்த கட்டளை 7 விதி 9 வகைகளை கடைபிடிக்கணும். அப்படி அதை கடைபிடிக்க தவறிட்டார் அப்படின்னா இப்போது இந்த சூழ்நிலையில் கூட ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ரூல் 9 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா விஷயமும் கரெக்டாக முடிஞ்சு ஒரு சூட் அவங்க அட்மிட் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம சரியாக டேட்டா கட்டுறது, அதாவது ப்ராசஸ் நம்ம எடுக்கணும். அது வித்தின் 7 டேஸ்க்குள்ளே எடுக்கணும். அதை எடுக்க நம்ம தவறிட்டா கூட வழக்குரை நிராகரிப்பு செய்யப்படும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பெறதுக்கு ரூபாய் 1000 செலுத்தினா உங்களுக்கு ஒரு வருஷ வெப்சைட் மெம்பர்ஷிப் தரப்படும். இந்த வெப்சைட் மெம்பர்ஷிப் மூலமாக ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ண இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் போன்ற 3 சட்டங்களையும் நீங்கள் பெறலாம். நம்முடைய லாலிட் தமிழ் வெப்சைட் மூலமாக லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கறிஞர்கள், லா சம்பந்தமாக தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள், மேலும் காவல்துறை தேர்வு, எஸ்ஐ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தயாராகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு வருஷம் மெம்பர்ஷிப் நீங்கள் பெறதுக்கு எங்களுடைய இணையதளமான lalittamil.com/register என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக கட்டணத்தை செலுத்த முடியும். யூடியூப்பில் நாங்கள் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வீடியோவுமே மாதிரி வீடியோ மட்டும்தான். இது சட்டம் பயில விரும்புபவர்களுக்கு நாங்கள் சட்டம் சம்பந்தப்பட்ட வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறதுக்காகவும், மேலும் எங்கள் இணையதளத்தில் இருக்க சந்தாதாரர்களுக்கு எந்த வீடியோ நாங்கள் இணையதளத்தில் புதுசாக ஆட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்களுடைய வெப்சைட்டில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கைபேசி எண் 9514335089 என்ற எண்ணிற்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய சந்தேகங்களை இந்த வீடியோக்கு கீழே இருக்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
ஞாபகமாக வீடியோவுக்கு கீழே இருக்க ரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி.